ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 29, ஸ்திதி 7, அபியாசம் 2G. லக்ஷ்மி மற்றும் விஷ்ணு. லக்ஷ்மி என்றால் அனைத்து வித லட்சணங்களையும் முழுமையாக பெற்றிருப்பவர். சங்கமயுக பிராமணர்களாகிய நம் அனைவரின் லட்சியம் நாம் சர்வ குணங்களால் நிரம்பப் பெற்று சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் பதவி பெற வேண்டும். யார் இந்த லட்சியத்தை அடைவதற்காக தங்களின் சக்திக்கு ஏற்றவாறு புருஷார்த்தம் செய்து தங்களுக்குள் சிரேஷ்ட தெய்வீக சமஸ்காரங்களை நிரப்பிக் கொள்கிறார்களோ அதன் ஆதாரத்தில்தான் அவர்கள் சத்தியுகத்தில் பதவி பெறுவார்கள். சங்கமயுகத்தில் நாம் 16 கலைகள் சம்பூர்ண ஸ்திதியை அடைந்திருக்கிறோம். பக்தியில் லட்சுமியின் 16 சொரூபங்கள் ரூபத்தில் இதன் வர்ணனை செய்யப்படுகிறது. 16 லட்சியங்கள். சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஆவதற்காக சங்கமயுகத்தில் தாரணை செய்ய வேண்டிய முக்கிய லட்சணங்கள்: 1. தனலட்சுமி, 2. அன்னலட்சுமி, 3. வரலட்சுமி, 4. சௌபாக்கிய லட்சுமி, 5. சந்தான லட்சுமி, 6. கருணா லட்சுமி, 7. ஆரோக்கிய லட்சுமி, 8. வித்யா லட்சுமி, 9. சாந்தா லட்சுமி, 10. தைரிய லட்சுமி, வீரலட்சுமி, சக்தி லட்சுமி, 11. தாகலட்சுமி, 12. சாந்தலட்சுமி, 13. சாயாலட்சுமி, 14. கீர்த்தி லட்சுமி, 15. விஜயலட்சுமி, 16. மகாலட்சுமி. 1. தனலட்சுமி. ஞான செல்வம் அனைத்து விதமான செல்வங்களுக்கும் அதிபதி ஆகும். பாபா நமக்கு தரும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமமாகும். அத்தகைய விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களை ஈஸ்வரன் மூலமாக அடைந்து அனைவருக்கும் தானம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள்தான் லட்சுமி என்று சொல்லப்படுகிறார்கள். 2. அன்னலட்சுமி. கள்ளம் கபடற்ற சிவத்தந்தையின் கஜானா நிறைந்திருப்பதால் காலன் தூர விலகி போய்விடுவான் என சொல்லப்படுகிறது. எப்படி பிரம்மா பாபாவுக்கு முழு பண்டாரா மீது முழு அதிகாரம் இருந்தது, ஆனால் பிறகும் அவர் குழந்தைகளை முன்னால் வைத்தார். அதுபோலவே நாமும் ஆக வேண்டும். எப்படி பிரம்மா பாபாவுக்கு சுயநலமற்ற பாவனை இருந்ததோ அதுபோல் முதலில் தாங்கள் என்ற பாவனை நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். சிவ பகவான் வாக்கு: யார் எனது சேவையில் முழுமையாக உண்மையான சகயோகியாக இருக்கிறார்களோ அவர்கள் விநாசத்தின் சமயத்தில் கூட பசியால் சாக மாட்டார்கள். அவர்களுக்கு கடைசி நேரத்திலும் கூட உண்பதற்கு ரொட்டியும் பருப்பும் அவசியம் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் தற்பொழுது யஜ்யத்திலிருந்து எது கிடைத்தாலும் அதை பிரபு பிரசாதம் என்ற பாவனையுடன் ஸ்வீகாரம் செய்பவர்கள். அவர்கள் சுயநலமற்ற பாவனையுடன் மற்றவர்களுக்கும் கூட பிரபு பிரசாதத்தை பகிர்ந்தளிப்பவர்கள்.
அத்தகைய ஆத்மாக்கள் இல்லறத்தில் இருந்தாலும் அனைத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பித்து தன்னை ட்ரஸ்டியாக உணர்ந்து இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே புரிய வைத்துக் கொள்வார்கள். அதாவது தனது ஸ்தூல பாவனையும் கூட சிவபாபாவின் பண்டாராவில் இருந்து ஆகிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கிடைப்பதை வைத்து திருப்தியுடன் இருப்பார்கள் மற்றும் அதில் நிறைவான அனுபவம் பெறுவார்கள். அவர்களிடம் இருக்கும் அனைத்தும் சிவபாபாவின் பண்டாராவை நிரப்பக்கூடியதாக இருக்கும். பிறகு பாபாவின் பண்டாராவில் இருந்து மற்ற ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்வார்கள். 3. வரலட்சுமி. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பாபா கொடுத்துள்ள வரங்களை தனக்குள் நிரப்பிக்கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் வைத்து அவர்களுக்கு சுப சங்கல்பங்களின் வரதானம் கொடுக்கும் வள்ளலாக இருப்பார்கள். சௌபாக்கிய லட்சுமி. அத்தகையவர்கள் தங்களின் பிராப்திகளை ஸ்மிருதியில் வைத்து தன்னை சதா பதமாபதம் பாக்கியசாலியாக அனுபவம் செய்பவர்கள் மற்றும் அத்துடன் மற்றவர்களின் பாக்கியத்தையும் உருவாக்கும் பாக்கிய விதாத்தாவாக இருப்பார்கள். 5. சந்தான லட்சுமி. இந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஆத்மாக்கள் தன்னை சர்வசக்திவான் சிவபாபாவின் ஆஸ்திக்கு அதிகாரி குழந்தையாக மட்டும் புரிந்து கொள்ளாமல் பகவானையே தன்னுடைய குழந்தையாக தன் வாரிசாக ஆக்கிக் கொள்பவராக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் பகவானின் எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து தன்னை போன்று வாரிசாக ஆக்குபவர்களாக இருப்பார்கள். ஜட மூர்த்திகளில் காட்டப்பட்டுள்ள கலசம் என்பது ஞானத்தின் அடையாளம் ஆகும். பாபா நமக்கு ஞான ரத்தினங்களின் கஜானா தருகிறார். அதை யார் தங்களுக்குள் நிரப்பிக் கொள்கிறார்களோ அவர்கள்தாம் ஞானத்தின் தாய் ஆகிறார்கள். அவர்கள் ஞானத்தை தானமாக கொடுத்து அனைவருக்கும் ஞானத்துடன் கூடிய பாலனை செய்கிறார்கள். ஓம் சாந்தி. தொடரும். 6. கருணாலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் தங்கள் மீது தாங்களே கிருபை செய்வதற்கான யதார்த்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாபாவின் ஸ்ரீமத்படி நடந்து தன்னை உயர்ந்தவராக ஆக்கிக் கொள்பவராக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்திலும் உண்மையான அன்பின் பாவனை வைத்து அவர்களிடமும் இரக்க மனம் கொண்டவராக இருப்பார்கள். 7. ஆரோக்கிய லட்சுமி. அவர்கள் தங்களை எப்போதும் ஆரோக்கியமானவராக அனுபவம் செய்வார்கள். சரீரத்திற்கு நோய் வந்தாலும் கூட சதா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு மனதால் சதா ஆரோக்கியமானவராக இருப்பார்கள். சரீரத்தின் நோய் மட்டுமல்லாமல் ஆத்மாவின் நோய்களின் காம குரோத லோப மோக அகங்காரம் பிரபாவத்திலிருந்தும் விடுபட்டு ஆரோக்கியமானவராக இருப்பார்கள். அவர்கள் அலௌகிக்க குல மரியாதா ஜாதி மதம் முதலியவற்றின் எல்லைக்குட்பட்ட பாவனைகளில் இருந்தும் விடுபட்டு சமூக ஆரோக்கியத்தால் நிரம்பியவராகவும் இருப்பார்கள். அவர்கள் இந்த 3 விதமான உடல் மனம் சமூகம் ஆரோக்கியத்தையும் அனுபவம் செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார்கள். 8. வித்யாலட்சுமி. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் பாபா தந்துள்ள எல்லையற்ற ஞானத்தை படித்து தன் புத்தியை கூர்மையாக்கிக் கொள்பவராக இருப்பார்கள். 9. சக்தி லட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள்
தங்கள் சோமானத்தின் ஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வசக்திவான் பாபாவுடன் தங்கள் சம்பந்தத்தை இணைத்து சர்வ சக்திகள் நிரம்பிய போர் வீரர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு பரிஸ்திதியிலும் பயமற்றவராக தைரியசாலியாக இருப்பார்கள். 10. சாந்தா லட்சுமி. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து சதா உள்நோக்கும் முகம் உள்ளவராக இருப்பார்கள். அவர்கள் தன்னையும் மற்றவர்களையும் தனது சாந்தியின் சுய தர்மத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்வதோடு மட்டுமல்லாமல் 5 தத்துவங்கள் மீதும் கூட தங்களின் சாந்தியின் சக்தியின் பிரபாவத்தை ஏற்படுத்துபவராக இருப்பார்கள். 11. சாயா லட்சுமி. 11. சாயா லட்சுமி. அந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தங்களது மனம் புத்தியின் ஈடுபாட்டை பழைய உலகத்தின் பக்கம் செல்ல விடமாட்டார்கள். அவர்கள் முழுமையாக விலகிய விடுபட்ட ஸ்திதியில் இருப்பவர்கள். அவர்கள் தேகத்தில் இருந்தாலும் தேகம் மற்றும் தேகத்தின் உறவினர்களிடம் இருந்தும் விலகியவராக இருப்பார்கள். கர்மம் செய்தாலும் கர்மத்தின் பலன் பற்றிய ஆசை மீது அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது. அத்தகைய கர்மாதீத ஸ்திதி உள்ளவராக இருப்பார்கள். மொத்தத்தில் அவர்கள் அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவராக இருப்பார்கள். 12. தாகலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் அனைவரின் தாகத்தை தணிப்பவராகவும் அனைவருடைய மனதின் விருப்பங்களை பூர்த்தி செய்பவராகவும் இருப்பார்கள். அவர்களிடம் மற்றவர்கள் எப்படிப்பட்ட பாவனையுடன் வந்திருந்தாலும் அவர்கள் எந்த பொருளின் தாகத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் தாகத்தை தணித்து அவர்களை திருப்திப்படுத்துபவராக இருப்பார்கள். எப்படி ஒரு மருத்துவர் நாடியை பார்த்து இன்ன நோய் என்று தெரியப்படுத்துகிறாரோ அதுபோல் ஒவ்வொரு ஆத்மாவின் தாகம் தனித்தனியாக இருக்கும். சிலருக்கு சாந்தியின் தாகம், சிலருக்கு ஆன்மீக அனுபவங்களை அடைவதில் தாகம் இருக்கலாம். இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விதமான தாகம் இருக்கும். அவர்களின் தாகத்தை தணித்து அதன் அனுசாரம் அவர்களுக்கு ஞானம், சக்தி மற்றும் குணங்களின் தானம் கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிப்பவராக இருப்பார்கள். மேலும் அவர்களின் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுபவராக இருப்பார்கள். 13. சாந்தலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் பொறுமையாகவும் விதிமுறைகளை கடைப்பிடிப்பவராகவும் இருப்பார்கள். இங்கே சாந்தி என்பது விதிமுறைகள் மற்றும் பொறுமையை குறிப்பதாகும். 14. கீர்த்தி லட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் தங்களின் எல்லைக்குட்பட்ட பெயர், புகழ், மரியாதை இவற்றை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து சதா சுய மரியாதையில் இருப்பார்கள். 15. விஜயலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் தங்களுடைய பழைய சுபாவ சமஸ்காரங்கள், தமோ பிரதான இயற்கை மற்றும் தமோகுணி வாயுமண்டலம் போன்ற அனைத்து விஷயங்கள் மீதும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். 16. மகாலட்சுமி. அத்தகைய ஆத்மாக்கள் அனைத்து அடையாளங்களையும் தனக்குள் நிரப்பி மகாரதியாகக்கூடியவராக இருப்பார்கள். மகாரதி என்றால் சதா சாரதி மற்றும் சாட்சி நிலையின் ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள். சங்கம யுகத்தில் இந்த 16 விஷயங்களிலும் நிறைவாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு பக்தியில் 8 ரத்தினங்களின் ரூபத்தில் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது.
மேலும் அவர்களைத்தான் அஷ்டலட்சுமி ரூபத்தில் ஜடமூர்த்திகள் செய்து பூஜிக்கின்றனர். தொடரும். அஷ்டலட்சுமி: 1 ஆதிலட்சுமி, 2 கஜலட்சுமி, 3 சந்தானலட்சுமி, 4 தனலட்சுமி, 5 அன்னலட்சுமி, 6 தானியலட்சுமி, 7 விஜயலட்சுமி, 8 வித்யாலட்சுமி. இன்னொரு விதமாக அஷ்டலட்சுமி சுருக்கமாக: 1 ஆதிலட்சுமி, 2 கஜலட்சுமி, 3 சந்தானலட்சுமி, 4 தனலட்சுமி, 5 அன்னலட்சுமி பிராக்கெட்டில் தானியலட்சுமி, 6 விஜயலட்சுமி, 7 தைரியலட்சுமி, 8 ஐஸ்வர்யலட்சுமி என்றும் சொல்லப்படுகிறது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள லக்ஷ்மியின் பெயர்கள் சத்தியுகத்தில் வரக்கூடிய லக்ஷ்மியின் பெயர்கள் அல்ல. சத்தியுகத்தில் வரக்கூடிய அஷ்டலட்சுமி என்பது சிம்மாசனத்தின் அடையாளமாகும். அங்கே 8 பிறவிகளில் ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒரே பெயர்தான் இருக்கும், மகாலட்சுமி. ஆதிலட்சுமி: மனித வாழ்க்கையில் முதல் தேவதையாக இருப்பவர் ஆதிலட்சுமி. முதல் தேவையாக ஆரோக்கியம்தான் கருதப்படுகிறது. ஆகவே பக்தர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஆதிலட்சுமியின் பூஜை செய்கிறார்கள். ஐஸ்வர்யலட்சுமி: அதாவது தனது வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்கள் அல்லது ஆஸ்திகளையும் அடைந்திருந்தாலும் சம்பூர்ண பவித்திரமாக இருப்பவர்கள். ஐஸ்வர்யலட்சுமி என்பது சம்பூர்ண தூய்மையை குறிக்கும் சொரூபமாக வெண்ணிற ஆடையில் காட்டப்பட்டுள்ளது. அனைத்து லட்சுமிகளையும் ஒன்றாக சேர்த்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்றும் சொல்லப்படுகிறது. நாம் இப்போது லட்சுமியின் ஜடமூர்த்தியின் சொரூபத்தை பார்ப்போம். இந்த சொரூபத்தில் தேவி தாமரை மலரின் மீது அமர்ந்திருப்பதாகவும் 2 பக்கங்களிலும் யானைகள் துதிக்கையில் நீரை ஏந்தி தேவிக்கு அபிஷேகம் செய்வதாகவும் காட்டப்படுகிறது. தேவிக்கு 4 புஜங்கள் காட்டப்படுகின்றன. அதில் 2 கைகளில் தாமரை மலர்கள், 3வது கை வரம் தரும் முத்திரையில் மற்றும் 4வது கை கலசத்தின் மூலம் செல்வத்தை தானம் செய்வதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக அர்த்தம்: 4 கைகள் நம்முடைய 4 ஆன்மீக பாடங்களாகிய ஞானம், யோகம், தாரணை, சேவையை குறிக்கின்றது. இந்த 4 விஷயங்களில் 100% சம்பன்ன ஸ்திதிதான் நிரம்பியுள்ள கலச ரூபத்தில் காட்டப்பட்டுள்ளது. 1. 2 கைகளிலும் தாமரை மலர்கள். இது புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம் இவ்விதமான அனைத்து ஸ்திதிகளிலும் ஏக்க அவஸ்தாவில் வாழ்வதற்கான அடையாளம். அதாவது எந்த ஒரு புகழ்ச்சியிலும் குசியும் அடையக்கூடாது, நிந்தனை கேட்டு துக்கமடைந்து விடவும் கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் ஒரே சீரான ஸ்திதியை அமைத்து கொள்ள வேண்டும். இவ்விதமான விலகிய அன்பான அவஸ்தாவில் இருந்து கொண்டு நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைக்கக்கூடிய ஆத்மாக்கள்தாம் தாமரை மலருக்கு சமமான ஸ்திதியை வெளிப்படுத்துகின்றனர். மேலே தரப்பட்டுள்ள லட்சணங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணன் ஆவதற்கு அவசியம். 2. வரமளிக்கும் கை. அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம் மற்றும் சுப சங்கல்பம்
வைக்கக்கூடிய ஆத்மாக்களின் அடையாளம். நாம் இதற்கு முன்பே இது பற்றி விவாதித்திருக்கிறோம். 3. 4வது கை மூலம் செல்வத்தை தானம் செய்வது. இந்த ஞானம் சர்வ சக்திகள், தெய்வீக குணங்கள், சர்வ கஜானாக்களையும் பிராப்திகளையும் தனக்குள் நிரப்பிக்கொண்டு அவற்றால் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகி மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட அந்த சக்திகளை, குணங்கள் மற்றும் கஜானாக்களை தானம் செய்வதற்கான அடையாளம். 4. தாமரை மலரின் ஆசனம். இது விலகிய அன்பான ஸ்திதி மற்றும் பவித்திரதாவின் அகண்ட விரதத்தின் அடையாளம். 5. லக்ஷ்மியின் வலப்புறமும் இடப்புறமும் யானைகள். பாபா சொல்லுகிறார், யானை என்பது மகாரதிகளை குறிப்பதாகும். மகாரதி என்றால் தங்கள் மனதின் ஸ்திதியை குழப்பத்தில் கொண்டு வராமல் ஏக்ரஸ் நிலையில் வைத்திருப்பவர் மற்றும் சதா சாரதி மற்றும் சாட்சி ஸ்திதியில் இருப்பவர். சாரதி என்றால் விதேகி ஸ்திதி, சரீரத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கும் அவஸ்தா, அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து இந்த ரதத்தை இயக்குபவர். சாட்சி என்றால் இந்த சிருஷ்டி நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் ஒரு பார்வையாளர் ரூபத்தில் பார்ப்பதற்கான ஸ்திதி, அதாவது நாடகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையின் பிரபாவத்திற்கும் அடிமையாகாமல் அதிலிருந்து விடுபட்ட ஸ்திதி. மகாரதிகள் என்றால் அனைவருக்காகவும் சுப சங்கல்பம் மற்றும் சுப விருப்பத்தின் ஆசீர்வாதம் கொடுப்பவராக இருப்பார்கள். அவர்கள் தானும் அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவராக இருப்பார்கள். சுயம் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடக்கூடியவர் மற்றும் அதனுடன் கூடவே மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பாக்கிய விதாதாவாகவும் இருப்பார்கள். அனைத்து விஷயங்களாலும் தன்னை சம்பன்னமாக்கி மகாதானி, வரதானி, அகண்ட தானியாக இருப்பார்கள். ஓம். தொடரும். நல்லது. இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். எப்போதும் போல் ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து லக்ஷ்மியின் ஜடமூர்த்தியை தனக்கு முன்பாக இமர்ச்சி செய்யுங்கள். தன்னைத்தான் சர்வ லட்சணங்களால் நிரம்பிய லட்சுமியின் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். 5 நிமிடங்கள் ஆன்மீக நசாவின் ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு கோவிலுக்கு சென்று விடுங்கள் மற்றும் எப்போதும் போல் அபியாசம் செய்யுங்கள். 5 நிமிடங்கள் ஆன்மீக நசாவில் ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு கோவிலுக்கு சென்று விடுங்கள் மற்றும் எப்போதும் போல் அபியாசம் செய்யுங்கள். நீங்கள் இந்த அபியாசத்தை ஒவ்வொரு லக்ஷ்மியின் ஸ்வரூபத்திலும் அனுபவம் செய்யலாம். உதாரணமாக, நீங்கள் வீரலட்சுமியின் அனுபவம் செய்ய விரும்பினால் சர்வ சக்திகளிலும் நிரம்பிய ஸ்திதியை அனுபவம் செய்து மிகப்பெரிய போர் வீரனின் சரித்திரங்களை தனக்குள் தாரணை செய்து பக்த ஆத்மாக்களுக்கு அலௌகிக சக்தியின் தானம் கொடுப்பதற்கான அபியாசம் செய்யலாம். மேலும் அவர்களின் பயத்தை போக்கலாம். 2. விஷ்ணுவின் 4 புஜங்களுடன் கூடிய சொரூபம். 3. சேஷநாகத்தின் படுக்கை மீது ஓய்வெடுக்கும் விஷ்ணுவின் சொரூபம். மேலே சொல்லப்பட்ட சொரூபங்களை அனுபவம் செய்யுங்கள். ஜடமூர்த்திகளின் விளக்கங்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இதோடு கூடவே 12வது மற்றும் 20வது நாளுக்குரிய அபியாசத்தையும் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.